2025 நடக்கக்கூடிய சனி பயிற்சி 26, 27 வரை பலன்கள் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த சனி பயிற்சிக்கு நடுவில் வரக்கூடிய 2 குரு பயிற்சி பிளஸ் ராகு கேது பயிற்சிக்குமான சேர்த்தியான மொத்தமான ஒரு பலனாக இது இருக்க போகுது. சரி, மகர ராசி சனியினுடைய ராசி, காலபுருஷனின் 10ஆம் வீடு, அதீத உழைப்பை குறிக்கக்கூடிய அமைப்பு. இப்போ பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனி நடந்துட்டு இருக்கு. கடந்த 5 வருடங்களாக கொஞ்சம் ரொம்பவே டஃப் டைம் ஃபேஸ் பண்ண ராசிகள்ல மகர ராசியும் மிக முக்கியம். 2ஆம் இடத்தில் வந்த ஜென்மசனி மாறியும் பொருளாதார தடை, கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லை, வேலையில முன்னேற்ற தடை, பொருளாதாரம் வளராத தன்மை, ப்ரொமோஷன் மாதிரியான அமைப்புகள் கிடைக்காமல் பல நாட்களாக நிலுவையிலே இருப்பது, இது எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அது எல்லாமே பெட்டர்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் சனிப்பெயர்ச்சியினுடைய அமைப்பு. ரொம்ப சனிப்பெயர்ச்சியில நன்மைகள் நிறைய அடையக்கூடிய ராசிகளாக எல்லா ஜோதிடர்களும் ஒத்துக்கொள்வது ரிஷபமும் மகரமும் தான். இந்த வகையில இந்த வருடம் ரிஷபம் மகரத்திற்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத நிறைய ஜோதிடர்கள் ஒத்துக்கொண்ட உண்மைதான். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் இடத்துக்கு செல்வது நன்மையே தரும். முயற்சிகள் முன்னேற்றம், முயற்சி பலிதம். நீங்க இதுவரை இடம் மாறணும், வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணி அதுல தடைகள் இருந்திருந்தா அதனுடைய முன்னேற்றம் என்பது கிடைக்கும். தொழில் தடைகள் இருந்திருந்தா முன்னேற்றம் கிடைக்கும். வேலை போயிட்டு வெகு நாட்களாக வேலை கிடைக்காதவர்களுக்கு, இதுவரை சம்பாத்தியம் பண்ண முடியாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நான் எப்பவுமே சொல்றதா, ஏழரை சனியை பொறுத்தவரை 2ஆம் சுற்று ஏழரை சனி மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கலனாலும் கிடைச்சதை விடாம நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கா கம்மியா சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல எனக்கு பொசிஷன்ல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நீங்க கடந்த 2.5 வருடம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமான பலனா ஒரு நல்ல ப்ரமோஷனையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் 2025 பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சிக்கு முன்பே இது எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா குரு உங்களுக்கு கொடுத்துட்டு தான் அவர் அடுத்த வீட்டுக்கு போக முடியும். ஸோ குரு பயிற்சிக்கு முன்பாகவே கிடைத்துவிடும். சரி, திருமண காரியங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி நடந்துட்டு இருந்தது. ஸோ திருமணம் அமைஞ்சிருக்கும். திருமணம் நீங்க நிச்சயிச்சிருப்பீங்க. சில பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. இனிமேலும் திருமணம் அடுத்த 2025 குரு பயிற்சி ஜூன் ஜூலை வரைக்குமே உங்களுக்கு அதுக்கான காலம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு. ஸோ தாராளமாக திருமணத்திற்கு பார்க்கலாம். இப்போ அமையலனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சனி பயிற்சிக்கு பிறகு மார்ச்சுக்கு பிறகு ஒருவேளை பிறந்த ஜாதக தோஷமும் சேர்ந்து இருந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னாலும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் அமையும். குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை அமையும். 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு திருமணமும் அமையக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த சனி பயிற்சி இருக்கு. சரி, எல்லாமே பாசிட்டிவ் தானா அப்படின்னா இல்ல. ராகு கேது பயிற்சி அப்படின்னு மே மாசம் ஒண்ணு நடக்க போகுது. ஸோ அதுல ராகு பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு வர போறாரு, 2ஆம் இடத்துக்கு வர போறாரு. ஸோ உங்களுக்கு ஜென்மத்துல ராகு இல்லை அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பட் ஸ்டில் நீங்க வாக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப சுகர் கோட்டடா பேசிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான டிசப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுடைய